வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. அசுரகாண்டம் 7வது அத்தியாயம். ஏகாதச ருத்ரர்கள். சூரபத்மன் தன் சைனியங்களோடு பிரம்மாண்டங்களையும் பார்ப்பதற்காக புறப்பட்டுச் சென்றான். அவன் பிரம்மாண்டத்தின் சுவரை அடைந்தபோது அதை காத்து கொண்டிருந்த ருத்ரர்கள் அவன் சிவபிரானது உத்தரவின் பேரில் தன்னுடைய படை வீரர்களோடு அங்கு வந்திருப்பதை உணர்ந்து அவனுக்கு வினயத்தோடு வழிவிட்டார்கள். மிகுந்த பராக்கிரமம் நிறைந்த அசுர வீரர்களோ தூக்கலமும் கும்மாலமுமாக அண்டத்துக்கு வெளியே சென்று சகல அண்டங்களுக்கும் போய் பார்வையிட்டு அங்குள்ள விரோதிகளையும் போரிட்டு வென்று ஆங்காங்கு தகுந்த அதிகாரிகளையும் நியமித்துவிட்டு ஏராளமான போக போக்கியங்களையும் ஆசை தீர அனுபவித்துவிட்டு மகிழ்ந்தவர்களாக அங்கிருந்து புறப்பட்டு ஒரு க்ஷண பொழுதிற்குள் பிரம்மாண்டத்தின் சுவரை நோக்கி திரும்பி வந்தார்கள். அப்பொழுது அதை காத்து வந்த ருத்ரர்கள் அசுர வீரர்கள் வெளியேறி செல்வதற்கு தேவையான அளவு பிரம்மாண்ட சுவரை இடித்து வழிவிட்டார்கள். சூரபத்மன் தன் பலவிதமான படை வீரர்களோடும் அங்கிருந்து ஸ்வர்கலோகத்தை நோக்கிச் சென்றான். அப்பொழுது தேவலோகத்தின் அதிபதியான தேவேந்திரன் அசுர குருவாகிய சுக்ராச்சாரியாரோடு சேர்ந்து சூரபத்மனின் அருகில் நெருங்கி வந்தான். அசுர குருவுக்கும் தனக்கும் உள்ள உறவு முறையை பற்றி அவனிடம் லாவகமாக சொன்னவுடன் சூரபத்மன் அவ்விருவரையும் வணங்கினான். தான் சகல அண்டங்களுக்கும் தன் சைனியத்தோடு விஜயம் செய்து வந்த விஷயங்களை பற்றியும் அசுரகுருவிடம் அசுரேந்திரனிடமும் அவன் எடுத்து சொன்னான். பிறகு அவன் அவ்விருவரோடும் தம்பிகளோடும் படை வீரர்களோடும் அங்கிருந்து புறப்பட்டு பூலோகத்திற்கு வந்து சேர்ந்தான். ஸ்வர்கலோகத்தில் உள்ள தேவர்களோ அளவற்ற பீதியுடன் தங்கள் உலகத்திலிருந்து வெளியேறி விஷ்ணு லோகத்தை நோக்கி சென்றார்கள். அவர்கள் அனைவரும் விரோதிகளை வென்று அடக்கும் திருமாலை நோக்கி, பரந்தாமனே, அசுரர்களை கண்டு கதி கலங்கி வந்திருக்கிறோம், எங்களை தாங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவர்களை பார்த்து மகாவிஷ்ணு, அறிவற்ற தேவர்களே, நீங்கள் வீணாக ஏன் உங்கள் மனதை இப்படி அலட்டிக் கொள்கிறீர்கள்? முன்பொரு சமயம் தக்ஷன் இயற்றிய யாகத்திற்கு தலைவனான பரமசிவனை நீக்கி வைத்துவிட்டு நீங்கள் அனைவரும் என்னோடு கூட ஹவிர்பாகங்களை பெற்று கொண்டிருந்தீர்கள் அல்லவா? அந்த அடாத காரியத்திற்கான தகுந்த தண்டனையை நாம் அப்போதே ஓரளவுக்கு அடைந்து விட்டோம். ஆனால் அப்பாவத்தின் பலன் அதனோடு நின்று விடவில்லை, இன்னமும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனால் அதை நாம் எப்படியும் அனுபவித்தே தீர வேண்டும் என்ற விதியின் ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் அனைவரும் அசுரராஜன் ஆகிய சூரபத்மனை நாடி சென்று அவனை திருப்தி செய்து வைப்பதுதான் இப்போதைக்கு நல்லதாகும் என்று கூறினார். பிறகு அவர் 30 முக்கோடி தேவர்களோடு அப்பொழுதே புறப்பட்டு சென்று சூரபத்மனின் முன்னிலையில் வந்து நின்றார். அந்த அசுரனை நோக்கி, மகாவிஷ்ணு, அசுர பெருமகனை, இன்று வரையிலும் நான் உன்னுடைய கருணையினால்தான் சிறப்பாக வாழ்ந்து வருகிறேன். தஞ்சம் என்று வந்தவர்களை கைவிடாதவனும் பகைவனுக்கு பயங்கரமானவனுமாகிய நீயும் உன் சகோதரர்களும் உன் படை வீரர்களும் க்ஷேமமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். சூரபத்மனும் அதற்கு தகுந்த பதில்களை அளித்துவிட்டு தேவர்களுக்கு நடுவே நின்று கொண்டிருந்த கணக்கில்லாத காந்தி படைத்த ருத்ரர்களை பார்த்து, பரந்தாமனே, இதோ இந்த 3 கண்களை கொண்ட இவர்கள் யார்? இவர்கள் நீல நிறத்தோடும் ருத்ர கடவுளின் வடிவத்தோடும் தோற்றமளிக்கிறார்களே, இவர்கள் எதற்காக தேவர்களின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு மகாவிஷ்ணு, சூரனே, அதை பற்றி இப்பொழுது உனக்கு விளக்கிச் சொல்கிறேன், கேட்பாயாக என்று கூறத் தொடங்கினார். முன்பொரு சமயம் நான்முக பிரம்மாவுக்கு ரஜோகுணம் பெருக்கெடுத்து விட்டது. அதனால் பெரிதும் ஆணவமும் கர்வமும் கொண்ட அவர், நான் தான் சகல உலகங்களையும் படைப்பவன், பாதுகாப்பவன், அழிப்பவன் என்று தன் மனதிற்குள்ளாக கருதி பூரிப்படைந்தார். சகலமும் சிவபெருமானுடைய விளையாட்டு வினோதங்களைத்தான் என்பதை அந்த பிரம்மா அந்த வினாடியிலேயே அடியோடு மறந்து போனவராக மிகுந்த மாயினால் மோகத்தை அடைந்து விட்டார். ஆனால் என்ன வித்தை! சிவபெருமானின் ஆங்கியின் பேரில் அவருக்கு படைப்பு தொழிலே மறந்து போய்விட்டது. அப்பொழுதுதான் பிரம்மனுக்கு தன்னுடைய தவறு புலப்பட்டது. அடே, மோகம் கொண்ட மனதோடு நான் எவ்வளவு மோசமாக நினைத்து விட்டேன். சிவனுடைய மாயையை யாராலுமே மீற முடியாது. அது மற்றவர்களைத்தான் மோகிக்கும்படி செய்யக்கூடிய தன்மை வாய்ந்தது. என்னை உண்டாக்கியவரும் அழிவில்லாதவரும் சிவபெருமானும் ஆகிய மகேஸ்வரனே அண்டங்கள் அனைத்தையும் படைப்பது போன்ற காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை நான் அறியாமல் வீணானுகம் கொண்டேனே. அதை என் பயனாக என்னுடைய சிருஷ்டிக்கும் தொழிலுக்கும் திறனற்றவனாக ஆகிவிட்டேன் என்று எண்ணி வருந்தினார். பிறகு அவர் விளங்குபவரும்
முத்து மாலைகளினால் அலங்கரிக்கப்பட்டிருப்பவரும் கோடி சூரிய பிரகாசத்தோடு திகழ்பவரும் வெண்மையான சிம்மாசனத்தில் அமர்ந்தவரும் சச்சிதானந்த உருவமான சிவபெருமானை வணங்கி வழிபடலானார். அவருடைய பக்தியைக் கண்டு மெச்சிய பரமேஸ்வரன் ஏகாதச ருத்ரர்களை ஏவினார். ஒரு க்ஷண நேரத்திற்குள் அந்த ஏகாதச ருத்ரர்கள் நான்முகனின் புருவ மத்தியிலிருந்து வெளிப்பட்டு வந்தார்கள். உடனே பிரம்மதேவன் அவர்களை பக்தி ஸ்ரத்தையோடு வணங்கி, நீங்கள் யார், எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று வினவினார். அதற்கு ருத்ரர்கள், தேவதேவனான சம்போ மகாதேவன் எங்களை உங்கள் பொருட்டு சிருஷ்டி செய்வதற்காக நியமித்தார்கள். அதற்காகத்தான் நாங்கள் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறோம் என்று கூறினார்கள். அதை கேட்டதும் நான்முகன் அந்த ருத்ரர்களை நோக்கி, சிவபெருமானின் உத்தரவின்படியே உங்கள் சிருஷ்டி தொழிலை நீங்கள் செய்து வாருங்கள் என்று கூறினார். உடனே ருத்ரர்கள் அனைவரும் கோடிக்கணக்கான ருத்ரர்களை படைத்தார்கள். இப்படியாக ஏகாதச ருத்ரர்கள் படைத்த எண்ணிக்கையற்ற ருத்ரர்களினால் உலகம் முழுவதும் நிரம்பி வழிந்தது. அதை கண்ட பிரம்மா, மகாத்மாக்களை, உங்கள் படைக்கப்பட்ட படைப்பு தொழிலை உங்கள் உத்தரவின் பேரில் நானே செய்ய தொடங்குகிறேன் என்று கூறினார். பிறகு அவர் ஏகாதச ருத்ரர்களோடும் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட 11 கோடி ருத்ரர்களோடும் சிறப்பான ருத்ரலோகத்தை நோக்கிச் சென்றார். அங்கே நந்திதேவரின் மூலமாக பரமசிவனிடம் தான் வந்திருக்கும் விஷயத்தை தெரியப்படுத்திவிட்டு அவருடைய கட்டளையினால் மகாதேவனின் அந்தப்புறத்திலுள் புகுந்தார். அங்கு திவ்யமான ஆசனத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கும் சர்வேஸ்வரனை தரிசித்து பூமியில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து நமஸ்கரித்து எழுந்தார். தம்மை பலவாறான சோஸ்திரங்களினாலும் வணங்கி நின்ற நான்முகனை பார்த்து சிவபெருமான், நீ இங்கு எதற்காக வந்தீர் என்று கேட்டார். உடனே பிரம்மதேவன் பயந்து நடுங்கும் குரலில் தான் வீண் அகங்காரத்தினாலும் அறியாமையினாலும் செய்த தவற்றை பற்றியும் சிவபெருமானின் உத்தரவினால் ருத்ரர்கள் வருகை தந்து ருத்ரர்களை சிருஷ்டி செய்த விஷயத்தையும் பற்றியும் அவரிடம் எடுத்து கூறினார். அதை கேட்டதும் செந்தாமரை புஷ்பத்தை போன்ற மலர்ச்சியான விழிகளினால் மகாதேவன் அவரை பார்த்து, பிரம்மாவே, இந்த வினாடி முதல் நீர் உம்முடைய அகங்காரத்தை விடுத்து என்னுடைய உத்தரவின் பேரில் ஜீவராசிகளை சிருஷ்டி செய்வீராக என்று கூறி அருளினார். பிறகு ஏகாதச ருத்ரர்களை அவர்களுடைய உலகத்திற்கு அனுப்பி வைத்து அவர்களால் சிருஷ்டிக்கப்பட்ட 11 கோடி ருத்ரர்களையும் தேவர்களோடு சேர்த்து விட்டார். அந்த 11 கோடி ருத்ரர்களையும் சேர்த்துத்தான் தேவர்களின் எண்ணிக்கை 33 கோடி ஆகிறது. ருத்ரர்களின் அற்புதமான சிருஷ்டி விவரத்தை மகாவிஷ்ணு கூறி முடித்ததும் அதை கேட்ட சூரபத்மன் அளவற்ற மகிழ்ச்சியை அடைந்தான். பிறகு சூரபத்மன் சுக்ராச்சாரியரின் உத்தரவின் பேரில் உப்புக்கடலின் நடுவில் அதி வினோதமான ஒரு நகரத்தை தச்சனான விஸ்வகர்மாவை கொண்டு நிர்மாணிக்கச் செய்தான். அந்த அதி அற்புதமான பட்டினம் 80,000 யோஜனை நீளமும் 100 யோஜனை அகலமும் கொண்டு பெண்மணிகள் அணிந்து கொள்ளும் உத்தியானங்கள் போல பிரகாரங்களோடும் அகழ்களோடும் சூழப்பட்டு 4 வாசற்படிகளோடு அண்டத்திற்கு 4 கம்புகளை முட்டு கொடுத்தது போன்று அண்டச்சுவரை முட்டும் அளவுக்கு அதிசிறப்பான 4 கோபுரங்களோடும் திசைகள் அனைத்திலும் பல மலர் வனங்கள், கனிந்தோட்டங்கள் ஆகியவைகள் நிறைந்ததும் தென்னை, மா, பலா, பாத்திரி, இலுப்பை, அசோகம், பாக்கு, குந்தற்பனை, நார்த்தை, மாதுளை, நாவல், அரளி, சூரப்புன்னை, வன்னி, சால்மல்லி, பாரிஜாதம், மலையகத்தி, ஆல், மந்தாரை, மகிழ், அரசு, வேம்பு, எலுமிச்சை, கொய்யா, தானி, வெள்ளொத்தி, முரல், வாகை, பில்வம், அழஞ்சி, கரும்தும்பை, சின்சுபா, சந்தன, புளி, மாவலங்கை, கொடிமுந்திரை, மருதை, எழிலம்பாலை, பச்சிலை, மஞ்சாட்டி முதலான பலவகை மரங்கள், செடிகள், கொடிகள் ஆகியவற்றினால் சூழப்பட்டு கொடுக்கைகள், அட்டாள மண்டபங்கள், அரண்மனைகள், படிக்கட்டு வரிசைகள் முதலியவைகளை கொண்டும் திண்ணைகள், வேழிகள், ஏரவாரங்கள், பலகணிகள் ஆகியவைகள் இரத்தினக்கற்களினால் இழைக்கப்பட்டு 100,000 கணக்கில் அடங்கியும் இன்னும் அநேக வீடுகளால் நிறைந்து காட்சியளித்தது. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.